ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம மீதமான பாசிப்பருப்பு கடையிலேருந்து நைட்டு டின்னருக்கு சூப்பரான இட்லி தோசைக்கான சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 15 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம். கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயம் கீரி சேர்த்துருக்கேன். நம்ம பருப்பு கடையிலையும் காரம் இருக்கும், அதனால் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே இட்லி சாம்பாருக்கு பச்சை மிளகாய் சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா பெரிய தக்காளி பழம் ஒன்றை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு கடையில் ஏற்கனவே தக்காளி பழம் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் குறைச்சி போட்டுக்கோங்க. அதில் சுத்தமாக போடலைன்னா இதில் அதிகம் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் பொடி இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சாம்பார் பொடி பயன்படுத்திக்கோங்க. சாம்பார் பொடியினுடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கடையிலையும் உப்பு போட்டிருப்போம். முதல்ல கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இது நான் ஏற்கனவே மதியம் பண்ண பாசிப்பருப்பு கடையல். இந்த கடையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கடையில் இதில் சேர்த்துடலாம். இந்த கடையிலையே பார்த்திங்கன்னா பெருங்காயம், சீரகம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நான் அரைச்சிருப்பேன். நீங்கள் வெறுமனே கடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு கடையிலுங்கிறதுனால அதுலேயும் நல்லா பச்சை வாசனை போயிருக்கும். சாம்பார் பொடி இந்த தக்காளி பழத்தினுடைய வாசனை நல்லா பிடிச்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி இறக்கிடலாம். ஈஸியான டேஸ்டான இந்த இட்லி சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.